நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, நீங்களும் நானும் தினந்தோறும் ஜெபிக்கிற ஜெபத்தில் தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். தலைவர்கள்னா என்ன, யாருன்னா நம்ம இந்தியா தேசத்திலையும் சரி, தமிழகத்திலையும் சரி, உலகத்தில் இருக்கிற யாரெல்லாம் ஆட்சி பண்ணுறாங்களோ அந்த தலைவர்களுக்காக நம்மளுடைய ஜெபத்தில், தினந்தோறும் ஜெபத்தில் நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கணும். இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ராஜ்யம் பண்ணத்தக்கதாக ராஜாக்களுக்காகவும் அதிகாரங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். இப்படி ஜெபிக்கிறதுனால தேவனுக்கு பிரியமும் நன்மையுமாக இருக்கிறது. இப்படி ஜெபிச்சா பிதாவாகிய தேவனுக்கு ஒரு இன்பமும் பிரியமும் நன்மையுமாக இருக்கிறது. நம்ம கண்டிப்பாக அவர்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, இவங்க லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோமே தவிர, யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். அந்த ஒவ்வொரு தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொருடைய கிறிஸ்துவனுடைய தலையாய கடமை. சங்கீதக்காரன் அழகா சொல்லியிருக்கிறாப்புல, சங்கீதம் 21ல், ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தா உன்னதமானவருடைய தயவினால் அவன் அசைக்கப்படுவதில்லை. ரெண்டாவது என்னன்னா, தலைவர்கள் இந்த தலைவர்களுக்கு நல்ல ஆலோசனைக்காரர்கள் இருக்கணும். அவங்க கூட நல்ல ஆலோசனைக்காரர்கள் இருக்கணும். அந்த ஆலோசனைக்காரர்கள் சொல்லுகிற திட்டத்துக்கு தலைவர்கள் அதை ஏற்று அதன்படி நடக்கணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதனால தான் பிரசங்கி 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனைக்காரர் கேளாத கிழவனும் மூடனுமாகிய அரசனை பார்க்கிலும் ஞானியும் ஏழையும் இளைஞனே மேல். நம்ம இதற்காக ஜெபிக்கணும். மூன்றாவது என்னன்னா, தலைவர்கள் யாரெல்லாம் ஆட்சி பண்றாங்களோ அவங்க ஏழைகளுக்கு நல்ல நீதியான நியாய தீர்ப்பு கொடுக்கணும். நீதியுள்ள ஆட்சி பண்ணணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். நீதிமொழிகள் 29வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாக விசாரிக்கிறவருடைய ராஜாவுடைய சிங்காசனம் என்றென்னைக்கு நிலைத்திருக்குமா. நம்ம இதற்காக நம்ம ஜெபிக்கணும். 4வது என்னன்னா, தலைவர்கள் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ தைரியமாக அவர்களை தண்டிக்கணும். நம்ம அதுக்காக அவர்களை ஜெபிக்கணும். நீதிமொழிகள் 20ல் போட்டிருக்குது, ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்ட பண்ணுவான்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. அவர்கள் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. இதற்காக நம்ம ஜெபிக்கணும். 5வது என்னன்னா, தலைவர்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம தினந்தோறும் ஜெபிக்கணும். சங்கீதம் 127ல் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நம்ம அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? இதுவரைக்கும் ஜெபிக்காட்டாலும் பரவாயில்ல, இன்னிலிருந்து தினந்தோறும் நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அது பிதாவினுடைய விருப்பம். பிதாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது பிதாவுக்கு பிரியமாக இருக்கும். அதனால் தலைவருடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். தலைவர்கள் நல்லபடி ஆட்சி பண்ணணும். தலைவர்கள் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. தலைவர்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது. பொருளாசை பின்னாடி போகக்கூடாது. மதுபானம் முற்றிலுமாக ஒழியணும். அதுக்கு தலைவர்கள் முழு மூச்சோடு இறங்கி செயல்படணும். தலைவர்கள் கூட நல்ல ஆலோசனைக்காரர்கள் இருக்கணும். தலைவர்கள் நியாயமான முறையில் ஆட்சி பண்ணணும். இதற்காக நம்ம ஜெபிப்போம். ஜெபிச்சு பாருங்க, நம்மளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.